ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவானை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயத்தை மனதார வேண்டிக் கொண்டு நடக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறைக்காமல் பதிவிடுங்க. இந்த சமயத்தில் நீங்கள் அந்த கடவுளை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்துமே நிச்சயமாக அவர் நடத்தி கொடுப்பாரு. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 12 ராசிக்காரர்களில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் வெவ்வேறு விதமான குணங்கள் இருக்கும். ஆகவே 12 ராசிக்கான குண நலன்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய பலவீனம் இரண்டுமே பிடிவாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதையும் முடிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாங்க அப்படின்னா எந்தவித சமரசமும் இல்லாமல் வெற்றி கிடைக்கும் வரை போராடி அதில் வெற்றி பெறுவார்களாம். தன் முனைப்பு மிகவும் அதிகமுள்ளவர்களாக இருப்பாங்க. தான் மட்டும் நன்றாக இருந்தால் போதும் அப்படிங்கிற விஷயங்களை நினைக்கவே மாட்டாங்க. நம்மளை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உதவிக்கு தகுதியானவர்களை சரியாக தேர்வு செய்து உதவி செய்வாங்க. மேலும் மகர ராசிக்காரர்கள் உழைப்புக்கு அஞ்சாதவங்க. வேலை பார்க்கும் நிறுவனத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலுமே அவற்றை இழுத்து போட்டுக்கொண்டு செய்து நற்பெயரை எடுப்பாங்களாம். இன்னும் சிலருக்கு வீட்டில் இருக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கோவில்களில் இருக்க பிடிக்கும், இன்னும் சிலருக்கு கேளிக்கை சுற்றுக்கால் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் பிறந்தவங்க அவங்க வேலை பார்க்கும் நிறுவனங்களுக்காக ரொம்ப பிடிச்சி அவங்க வேலை செய்யும் இடத்துல நிறைய விதமான வேலைகளை செய்வாங்களாம். கடைக்காரர்கள் என்றால் இவர்கள் கடையில் அதிக நேரத்தை செலவிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் மகர ராசிக்காரங்க எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தங்களை மாற்றிக்கொள்வார்களாக இருப்பாங்க. ஒரு செயலை முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னா எல்லோரிடமும் அபிப்பிராயங்கள் கேட்டுக்கொள்வாங்க. ஆனால் அதோட முடிவு அப்படிங்கிறது இவங்க நினைத்து வைத்திருந்தது போல தான் இருக்குங்க. மற்றவர்கள் செய்யும் செயலை காப்பி அடிக்க மாட்டாங்க. தனித்துவமான காரியங்களில் மட்டுமே இவங்க ஈடுபடுவாங்க. மேலும் மகர ராசியின் காரகத்துவம் பெற்ற ராசி, அதாவது சனி பகவானுடைய காரகத்துவம் பெற்ற ராசி அப்படிங்கிறதுனால கருப்பு நிறமானது இவர்களுக்கு ஏற்றதாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புகழ்பெற்ற நீதிபதிகள், வக்கீல்கள், பெட்ரோல் பங்க் உரிமையாளர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், கிராம ஊராட்சி தலைவர்களெல்லாம் மோஸ்ட்லி மகர ராசியை சேர்ந்தவங்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் 33 வயது முதல் 35 வயதுக்குள்ளே தொழில்துறையில் ஒரு திருப்பத்தையும் காணுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 40 வயதுக்கு மேலே தொழில்துறையில் சாதனையாளர்களாக மாறுவாங்க. இவங்க வணங்க வேண்டிய தெய்வங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராமத்து தெய்வங்கள், ஐயனார், ஐயப்பன் மற்றும் சிவ வடிதலங்கள் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் மகர ராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி குடும்பஸ்தானத்தில் பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். மேலும் பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிர பரிவர்த்தனை நிகழ போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பரிவர்த்தனை பெற்ற குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் தொட்டதெல்லாம் உங்களுக்கு துவங்கும். தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பண நெருக்கடி ஆகலும் வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்தவங்க விலகி போவாங்க. உத்தியோகத்தில் ஊதிய உயர்வோடு கூடிய இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடிவாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய
இடத்திற்கு அதிபதியானவர் தான் இந்த குரு பகவான். மேலும் சகாய ஸ்தானாதிபதி பரிவர்த்தனை ஆகும்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன விஷயம்லாம் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே எந்த ஒரு தடையுமே இல்லாமல் நல்லபடியாக தொடங்கும். தொழிலில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கிடைக்காம போயிருக்கும், அந்த விஷயங்களில் முன்னேற்றம் கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் சாதகமான பலன்களானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. வருங்காலம் பற்றிய பயம் நீங்க போகுது. உடன்பிறப்புகளின் வழியில் நடைபெறும் சுப காரியத்தை முன் நின்று நடத்தி பெருமை அடைவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக வரக்கூடும். குடும்பத்தில் நீண்ட நாட்களாக தலை தூக்கிய பிரச்சனை இப்பொழுது நல்ல முடிவுக்கு வர பெற்று ரொம்பவே சந்தோஷத்தில் உள்ளாக்குங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. இதனால் தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருளாதார பற்றாக்குறை நீங்க போகுது. கணிசமான லாபம் கைக்கு வந்து பொருளுங்க. புதிய முயற்சிகளில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். புனித பயணங்கள் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் கேது வருவதால் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும். அதிக பொறுப்புகளை மேலதிகாரிகள் உங்களிடம் ஒப்படைப்பாங்க. எதையும் உங்கள் மேற்பார்வையில் வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லதுங்க. பயணங்களால் அலைச்சல் ஏற்படும் தவிர ஆதாயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும். வெளிநாடு சென்றவர்கள் சொந்த ஊர் திரும்ப முடியாமல் சொந்த ஊரில் இருக்கக்கூடியவங்க வெளிநாடு செல்ல எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகள் போன்றவை வரக்கூடுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் ராகு கேதுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா, யோக பலம் பெற்ற நாளில் செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த தடை தாமதங்கள்லாம் நீங்கும், நல்ல பலனும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். மேலும் மேசராசிக்கு புதன் சென்றிருக்காரு. அங்குள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் இந்த புதன் பகவான். அவர் அஷ்டாதிபதியோடு இணையும் இந்த நேரத்தில் நல்ல நேரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது விபரீத ராஜயோக அடிப்படையில் நல்ல சம்பவங்கள் ஏராளமாக நடைபெறும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலுமே அதில் வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அரசு வழி வேலைக்கு முயற்சித்தவர்களுக்கு அந்த விஷயங்களும் கைகூடி வரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சித்திரை மாதம் 28ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு பகவான் சென்றிருக்காரு. அவரது பார்வையானது பதியும் இடங்களெல்லாம் புனிதமடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உங்கள் குடும்ப ஒற்றுமை பலப்படும். உடன் பிறந்தவர்களால் நன்மைகள் அப்படிங்கிறது நிறையவே நடக்க போகுது. மேலும் அதிகார பதவி எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அந்த விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்குங்க. கூட்டு குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு அப்படிங்கிறது நீங்கள் போகுது. பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க சாதனை படைக்கக்கூடிய நேரமாக இந்த காலகட்டம் அமையுங்க. தொழிலில் சூடு பிடிக்கும். நல்ல சம்பவங்கள் நாளுக்கு நாள் நடைபெறும். நாடு மாற்றம், வீடு மாற்றம் இனிமை கொடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடும். மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நட்பால் நிறைய விதமான நன்மைகள் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு தொல்லை தந்தவங்க விலகி போவாங்க. மேலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஊர் மாற்றம் தேடி வருங்க. கலைஞர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவம் உயரும். மாணவ மற்றும் மாணவிகளுக்கு மதிப்பெண் உயர ஆசிரியர் வழிகாட்டுவாங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. மேலும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டமானது ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துகளும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் எதிர்ப்பாலின நட்பை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. தேவையற்ற வம்பு வழக்குகளை தவிர்ப்பதும் அதைவிட ரொம்ப நல்லதுங்க. மேலும் எல்லாவற்றையும் அனுசரித்து செல்ல வேண்டும். குடும்பத்தில் சங்கடங்களை தவிர்க்க பேச்சை கட்டுப்படுத்துவது நல்லதுங்க. உணவு கட்டுப்பாடு இந்த காலகட்டத்தில் அவசியமான ஒரு விஷயமா உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும். இன்னும் சிலருக்கு விபத்து, கண்டம் போன்ற விஷயங்கள், அவமானம் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவின் மூலியமாக நம்ம மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா தகவலுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய
அந்த சனி பகவானை ரொம்ப பிடிக்குன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சனி பகவானுக்கு போற்றின்னு சொல்லி பதிவிடுங்க.